2024க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 2023 முடிஞ்சு 2024 ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இந்த 2023ல நிறைய சம்பவங்கள் நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது. இந்த 2023ல நீங்க நிறைய காரியங்கள் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. சில தடங்கல்கள் வந்திருக்கும், எதுவுமே பண்ண முடியாம போயிருக்கும். அது எனக்கும் நடந்தது, நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். 2023ல செய்ய நினைச்ச காரியங்கள் நிறைவேறாம இருந்திருக்கும். சோ அத 2024ல நம்ம எல்லாருமே நிறைவேற்றணும், அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய சேனல் சார்பாக ஹாப்பி நியூ இயர். சோ இந்த 2023ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, எல்லாருக்கும் லைஃப்லயும் நடந்திருக்கும். சோ நீங்க அதை ஒண்ணு நினைச்சு பாருங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் ஹாப்பினஸ் நடந்தது, என்னெல்லாம் கவலைகள் நடந்தது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்னுடைய லைஃப்ல, என்னுடைய 2023ல என்னுடைய லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத நான் கொஞ்சம் விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் எல்லாமே ஒரே ஃபேமிலி, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். சோ கூட ஷேர் பண்றதுல ரொம்பவே ஹாப்பி. சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2024ல முதல் தடவை என்னுடைய சேனலை பாக்குறவங்க, சோ இன்னைக்கு நியூ இயர் ஜனவரி 1. இந்த ஜனவரி 1ல என்னுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நாம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், டெய்லி வீடியோஸ் போடுறோம். சோ கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க முடியும். பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க, வீடியோக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க. 2023ல நீங்க நினைச்சு எந்தெந்த காரியங்கள் நடக்கல அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கடந்த ஒரு வாரமா என்னால வீடியோ போடவே முடியல. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிஸி. நீங்களே பார்த்திருப்பீங்க, என்னுடைய வீடியோஸ் கரெக்டா இருந்திருக்காது. ரொம்ப பிஸியா இருந்தேன். என்னால அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருந்தது. இருந்தாலும் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ போன வாரம் நடந்த விஷயங்கள் எல்லாமே போன வருஷத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் கரெக்டா வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. புதிய புதிய கண்டென்ட் எல்லாமே நான் யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த வருஷத்துக்கு கண்டிப்பா அது உங்களுக்கு வீடியோஸ் தான் நான் போடுவேன். 2023ல எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தான் மறக்க முடியாத சம்பவம். ஏன்னா 2023 ஸ்டார்ட் ஆகும்போது 500 சிலர சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்தேன். 560 570 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 1 இயர்க்குள்ளாடி ஜனவரி 12 ஜனவரி 13 அதுக்குள்ளாடி எனக்கு 1K ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோஸ் எல்லாம் போட்டு இன்னைக்கு நான் 3300 சப்ஸ்கிரைபர் அளவுக்கு நான் வந்திருக்கேன். இது என்னுடைய 2023ல மறக்க முடியாத ஒரு சம்பவம். அது நினைச்சு கூட நான் பார்க்கல. நான் நினைப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மொபைல ஓபன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 1K சப்ஸ்கிரைபர் ஆகியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருக்கேன். ஆனா எனக்கு அது நடந்தது 2023ல. நான் 2023 எண்டாகும் போது எனக்கு 3340 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அடுத்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஜாபுக்கு நான் ஷிஃப்ட் ஆகி போயிட்டேன். அப்படின்னா மே மாசம் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பேபி ஷாப்ல. அதுல இருந்து வேற ஒரு ஜாபுக்கு நான் ஷிஃப்ட் ஆகி போயிட்டேன். நான் ஷிஃப்ட் ஆகி போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் பார்ட் டைம் ஜாபா நான் இந்த ஜாபுக்கு நான் போவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. மறுபடியும் இந்த ஜாபுக்கு நான் பார்ட் டைமா போனது எனக்கு மறக்க முடியாது. அது ரொம்ப ஒரு ஹாப்பி. ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியா ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலையை விட்டு போறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. என்ன அவங்க எடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி, அது மறக்கவே முடியாது. அடுத்தது மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய அவார்டு. சோ இந்த வருஷம் எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சது 2023ல. மீடியா என்டர்டைனர் ஓன் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு எனக்கு கிடைச்சது. சோ அது என்னுடைய லைஃப்ல அந்த 2023ல மறக்க முடியாது. அது ஒரு பெஸ்ட் ஒரு மூமெண்டா இருக்கும்.
அடுத்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய தங்கச்சி பிள்ளையோடைய பர்த்டே. அது ஒரு சம்பவம் மறக்கவே முடியாது. ஏன்னா, நான் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அந்த ஃபங்ஷன் ரொம்பவே கிராண்டா நடந்து முடிஞ்சது. ஏன்னா, அதுல வந்து ஒரு 95 ஒரு 75% வந்து என்னுடைய ஒரு பங்களிப்பு அதுல இருந்தது. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. எப்படி நடக்கும்? ரொம்ப ஹேப்பியா நடக்குமா? ரொம்ப கவலையா இருக்குமா? ரொம்ப ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா எந்த ஒரு பிரச்சனையுமே வராம அந்த ஃபங்க்ஷன் 75% வந்து 95% வந்து ரொம்ப ஹாப்பியா ரொம்பவே நல்லபடியா முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாருமே வந்து வேளாங்கண்ணி போயிருந்தோம் மொட்டை அடிக்கிறதுக்கு. சோ அந்த மூமெண்ட் வந்து என்னால வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்டா இருந்தது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, என்னுடைய 2 வீடியோஸ் நான் யூடியூப்ல அப்லோடு பண்ண 2 வீடியோஸ் வந்து 1 லேக் வியூஸ்க்கு மேல போச்சு. அந்த அந்த வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னுடைய பாப்புலர் அப்லோட்ஸ்ல போய் பாருங்க. அதுல அந்த வீடியோஸ் 2மே இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கும். சோ அந்த வீடியோஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப வியூஸ் போய் என்னுடைய சேனலையே டோட்டலா சேஞ்ச் பண்ண வீடியோஸ்னா அந்த 2 வீடியோஸ் தான். சோ அந்த 2 வீடியோஸையும் என்னால வந்து மறக்கவே முடியாது. அடுத்து மறக்க முடியாத சம்பவங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய நிறைய பேர் நமக்கு 2023ல நமக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு போனாங்க. நமக்கு மீன்ஸ் திரை உலகத்துல நமக்கு தெரியும். சோ நம்முடைய மாரிமுத்து சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் நம்முடைய விஜயகாந்த் சார் இப்போ ரீசன் இறந்து போனாரு. நிறைய பேர் சோ உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க யாரெல்லாம் சொல்லிட்டு. சோ அது யாருக்குமே மறக்க முடியாது. 2023ல நிறைய உயிர் பலிகள் நிறைய பேர் இருந்தது. நம்ம கூட இருந்தவங்களா இருக்கட்டும், கூட இருந்தவங்களும் கொஞ்சம் பேர் நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு பழக்கப்பட்டவங்க, நமக்கு ஏரியால உள்ளவங்க, நம்ம ஊர்ல உள்ளவங்க நிறைய பேர் வந்து நமக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச திரை உலகத்துல உள்ளவங்க நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. சோ அது வந்து 2023ல ரொம்பவே மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்கும். அடுத்து என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பர்த்டே. சோ நவம்பர் 25 மறக்கவே முடியாது. இந்த வருஷம் ரொம்பவே கிராண்டா நடந்தது. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி கிராண்டா இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஆனா இந்த வருஷம் எனக்கு என்னுடைய பர்த்டே வந்து ரொம்பவே கிராண்டா, ரொம்பவே ஹாப்பியா, ரொம்பவே நல்லா இருந்தது. சோ அது எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு மெமரியா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நான் வந்து சபரிமலைக்கு போயிருந்தேன். சோ அந்த சபரிமலைக்கு போனது கூட என்னால மறக்க முடியாது. ஏன்னா ரொம்ப கிரௌடு. நான் இதுக்கு முன்னாடி போன டைம்ல எல்லாம் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படல. நான் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நடக்கிறதுக்கும் சரி, அந்த கிரௌட்லயும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தேன். சோ அது என்னால வந்து இந்த 2023ல மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, நமக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அது வெளியில காட்டக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அது நமக்கு வெளியில வருது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேஸே வந்து அதை வந்து வெளியில காட்டுது. மனசுல இருக்கிறது வெளியில காட்டுது. சில நேரங்கள் ஹாப்பியா இருக்கும் போதும் முகத்துல தெரியும். சேடா இருக்கும்போது முகத்துல தெரியும். சேடா இருக்கும்போது எனக்கு முகத்துல வந்து அந்த சேட்னஸ் தெரியும். சோ அந்த மாதிரி நான் ரொம்ப சோகமா நிறைய விஷயங்கள் நிறைய ப்ராப்ளம் நடந்திருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வழியில வந்து கிளியர் ஆகி அப்படியே போகும். அதுக்கும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நிறைய ப்ராப்ளத்துல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு நிறைய பேர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம், ஹாப்பினஸ், கவலைகள், கண்ணீர், ப்ராப்ளம். சோ இந்த மாதிரி 2023 வந்து ரொம்பவே ஸ்மூத்தா போயிடுச்சு. எனக்கு 2023 எப்படின்னு பாத்தீங்கன்னா பரவாயில்லை, ரொம்ப பிரச்சனை இல்லாம பரவாயில்லாம போச்சு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். சோ உங்களுக்கு 2023 எப்படி போச்சு அப்படின்னு வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. 2024 எனக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நான் அதை பற்றி எந்த பிளானுமே இது வரைக்குமே பண்ணல. பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டா செட் ஆகுமானா தெரியல. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன். பிளான் பண்ணி பண்றோம்னா அது நடக்கவே செய்யாது. பிளான் பண்ணாம இருந்தோம்னா அதுக்கு பாட்டுக்கு அப்படி நடந்து போயிட்டே இருக்கும். சோ அதனால போற வரைக்கும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ நீங்களும் இந்த 2024 ரொம்ப ஹாப்பியா. ஆனா ஒரு விஷயம் நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, நம்ம 2023ல பண்ண முடியாத விஷயங்களை 2024 கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கேன். சோ அத நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி அதை நோக்கி நம்ம பயணம் செய்வோம். சோ நீங்களும் உங்களுடைய இலக்கு என்னது, உங்களுடைய லட்சியம் என்னது, அதன் வழியா நீங்க வந்து பயணம் பண்ணுங்க. கண்டிப்பா 2024 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை.